பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 147 அதிகாரம் 14 வசனம். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். பிரைஸ் தி லார்ட். என கண்பானவர்களே, சங்கீதம் 120 அதிகாரம் 6 வசனத்தில் சமாதானத்தை பகைக்கிறவர்களிடத்தில் என் ஆத்துமா குடியிருந்தது போதும்னு சொல்கிறான். நம்மளோடு குடியிருக்கிறவர்களின் நிமித்தம் நாம் சமாதானத்தை இழக்கிறோம்ல. அவன் சொல்கிறான், ஆண்டவரே, என்னோடு கூட இருக்கிறவர்களின் நிமித்தம் நான் சமாதானத்தை இழக்கிறேன். நான் அவர்களோடு குடியிருந்தது போதும் ஆண்டவரே. நான் சமாதானத்தை நாடுகிறேன். அவர்களோ நான் பேசும்போது யுத்தத்துக்கு எத்தனைப்படுகிறார்கள். நான் சமாதானமாக இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? என்னோடு யுத்தம் செய்யும்படி அவர்கள் நினைக்கிறார்கள். இப்போ நல்ல கவனிங்க. அநேக நேரத்தில் நம்ம சொல்கிறோம்ல, அந்த காரியத்தில் நான் சமாதானமாக இருக்கணும்னு தான் பாஸ்டர் நினைக்கிறேன், சமாதானமாய் போகணுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் அவங்க சமாதானத்தை விரும்பலை. என்னை வேதனைப்படுத்துகிறார்கள், என்னோடு யுத்தம் பண்ணுகிறார்கள். நான் சொல்லுவேன், இன்றைக்கு இந்த கால வேளையில் அந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் எல்லையில், உங்கள் வீட்டுக்குள்ள கர்த்தர் ஒரு சமாதானத்தை தருகிறார். சங்கீதம் 29:11 வாசித்து பாருங்க. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நீங்கள் எந்த இடத்துல சமாதானத்தை இழந்து உங்களுடைய பலன் குன்றி போய் இருக்கிறீர்களோ, உங்களுக்கு ஆண்டவர் பலனை தருகிறார். இன்றைக்கு சமாதானத்திற்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. எத்தனையோ காரியத்திற்காக நாம் ஜெபிக்கிறோம். குடும்ப சமாதானத்திற்காக, பிஸ்னஸின் சமாதானத்திற்காக நம்ம ஜெபிக்க மறந்துடுதோம்ல. உங்கள் பிள்ளைகளை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, உங்கள் குடும்பத்தை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, உங்கள் பிஸ்னஸை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, நீங்கள் வேலை செய்கிற இடத்தை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து சமாதானத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. கேளுங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே, நான் வேலைக்கு போகிற இடத்துல எனக்கு சமாதானத்தை தாரும். நான் செய்கிற பிஸ்னஸில் சமாதானத்தை தாரும். நான் சந்திக்கிற நபரிடத்தில் ஒரு சமாதானத்தை தாரும். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை தாரும். என் குடும்பத்தில் சமாதானத்தை தாரும். இன்னைக்கு இந்த கால வேளையில் நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்க. நான் சொல்லுவேன், ஆண்டவர் உங்கள் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாய் மாற்றுவார். ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த கால வேளையில் சமாதானம் இல்லாமல் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்களுடைய எல்லைகளில் சமாதானம் உண்டாகட்டும். சமாதானத்தின் தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களோடு போராடுகிற சத்துருக்களை அவருடைய காலின் கீழ் நசுக்கி போடும்படி ஜெபிக்கிறப்பா. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் உண்டாகட்டும்.
இயேசுவின் நாமத்தில் ஜெயம் உண்டாகட்டும். நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.